இன்றைக்கி நம்ம சென்னையோட வரலாறை பற்றி பார்க்கலாம். சென்னை வந்து இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டோட தலைநகரமாக இருக்குது. இந்த நகரம் வந்து முதல்ல மദ്രാஸ் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. இது வந்து இந்தியாவோட 4வது மிகப்பெரிய நகரமாக இருக்குது. இது வந்து வங்கக்கடலோரம் வந்து அமைந்திருக்கு. 2014ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கின்படி 8.9 மில்லியன் மக்கள் தொகை வந்து இங்கே வந்து இருக்கிறாங்க. சென்னை வந்து 400 ஆண்டுகள் பழமையான நகரமாக வந்து இருக்குது. முதல்ல மதராசப்பட்டினம் என்று அழைக்கப்பட்ட இந்த சென்னை நெல்லூரில் உள்ள பெண்ணையாறு மற்றும் கடலூர் பெண்ணையாறு நதிகளுக்கு இடையே இந்த தொண்டை மண்டலத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. அப்போ வந்து காஞ்சிபுரம் வந்து இதோட தலைநகரமாக வந்து இருந்திருக்கு. கிபி 2ஆம் நூற்றாண்டில் தொண்டை மண்டலம், அதாவது காஞ்சிபுரத்தை சேர்ந்த சோழ வம்சத்தின் பிரதிநிதியாக இருந்த தொண்டைமான் இளந்திரையால தான் வந்து ஆட்சியும் செய்யப்படுது. இவர் வந்து தொண்டை மண்டலத்தின் ஆதி குடிகளான குறும்பர்களை அடக்கி ஆட்சியும் செய்கிறாரு. கூவமாறு வங்கக்கடலோடு கலக்கும் இடத்தில் இருக்கிற இந்த மதராசப்பட்டினம் கிராமத்தை 1639 கிழக்கிந்திய கம்பெனி வந்து விலைக்கு வாங்குறாங்க. அடுத்த ஒரு 5 வருஷத்துல புனித ஜார்ஜ் கோட்டையையும் கட்டுறாங்க. அதுக்கப்புறமா பல கிராமங்கள் வந்து இதோட இணைக்கப்பட்டு இந்த புனித ஜார்ஜ் கோட்டையை சுற்றி நிறைய ஐரோப்பியர்கள் வந்து குடியேறுறாங்க. இதன் காரணமாக தான் சென்னை நகரம் வந்து உருவாகுது. ஐரோப்பியர்களால் சென்னை நகரின் பெரும்பாலான பகுதி வந்து கட்டப்பட்டிருந்தாலும் இதனை சுற்றி உள்ள பகுதிகளை வந்து பின்னர் செய்யப்பட்ட விரிவாக்கத்தால் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து இது வந்து இருக்குது. திருவான்மியூர், திருவெற்றியூர், திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர் கோயில்களும் வந்து இதுக்கப்புறம் வந்து இணைக்கவும் படுது. இந்த திருவான்மியூர், திருவெற்றியூர் மற்றும் திருமயிலை இது 3மே வந்து தேவாரத்தில் வந்து குறிப்பிடப்படுது. திருவல்லிக்கேணி வந்து ஆழ்வார்களின் 4000 திவ்ய பிரபந்தத்தில் வந்து குறிப்பிடப்படுது. இளந்திரையனுக்கு பிறகு இந்த பகுதி சோழ இளவரசன் இளங்கிள்ளியால் ஆளப்படுது. 2ஆம் புலிமாயை என்ற அரசனாக கொண்ட ஆந்திரா ஊடுருவல்களால் தொண்டை மண்டலத்தோட சோழர்களோட ஆட்சிக்கு வந்து முற்றுப்புள்ளியும் வைக்கப்படுது. இவங்க வந்து காஞ்சிபுரம் பகுதியை வந்து கவனிச்சுக்கிறாங்க. 3ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் சாதவாகனார் பேரரசின் கீழ் காஞ்சிபுரம் இருந்தபோது அதோட தலைவனாக கருதப்பட்ட பப்புவ சுவாமி காஞ்சிபுரத்தை சுற்றி உள்ள ஒரு நிலப்பகுதிக்கு வந்து தலைவராக வந்து இருக்கிறாரு. அது வரைக்கும் சாதாரண ராஜ பிரதிநிதிகளாக இருந்த பல்லவர்கள் காஞ்சிபுரம் மற்றும் அதோட சுற்றுப்பகுதிகளில் உள்ள பகுதிகளுக்கு வந்து சுதந்திரமான அரசர்களாக வந்து மாறுறாங்க. மெட்ராஸ் என்ற பெயரும் சென்னை என்ற பெயரும் மதராசப்பட்டினம், சென்னைப்பட்டினம் என்ற 2 ஊர்களின் பெயர்களில் இருந்து தான் வந்து தோன்றுச்சு அப்படின்னு பரவலாக வந்து நம்பவும் படுது. இந்த கிழக்கிந்திய கம்பெனி வந்து அவங்க வந்து குடியேறுவதற்காக தேர்வு செஞ்ச இடத்துல வந்து சென்னைப்பட்டினம், மதராசப்பட்டினம் இந்த 2 கிராமங்களும் வந்து இருந்திருக்கு. இந்த 2 ஊர்களோட இணைப்பில் உருவான நிலப்பரப்பு தான் தற்போது உள்ள சென்னை என்று அழைக்கப்படுது. 3ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்திலிருந்து 9ஆம் நூற்றாண்டோட இறுதி வரைக்குமே பல்லவர்கள் வந்து இந்த பகுதியை வந்து ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க. இதோட இடைப்பட்ட காலத்தில் வந்து சிறிது காலம் வந்து களப்பிரர்களும் வந்து ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து மீண்டும் வந்து பல்லவர்கள் வந்து 1ஆம் ஆதித்ய சோழனோட தலைமையில் வந்து சோழ அரசர்களால் தோற்கடிக்கப்பட்டு கிமு 879ஆம் ஆண்டில் வந்து சோழர்களோட ஆதிக்கத்துக்கு கீழே வந்து இந்த பகுதி வந்து வருது. கிமு 1264ஆம் ஆண்டு பாண்டிய மன்னன் ஜடாவர்மன் சுந்தர பாண்டியன் ஆதிக்கத்தில் சோழர்களோட அதிகாரம் வந்து முடிவுக்கு வருது. பாண்டியர்களோட அரை நூற்றாண்டு ஆட்சிக்கு பிறகு வந்து டெல்லி சுல்தானோட ஆட்சி வந்து வருது. அதாவது கில்ஜி வம்சத்துக்கு கீழே அலாவுதீன் கில்ஜி ஆட்சியின் கீழே தான் வந்து இந்த பகுதி வந்து வருது. அதுக்கப்புறமா 1361 விஜயநகர் மன்னரின் உங்களோட மகன்களாகிய 2ஆம் குமார கம்பண்ணா மற்றும் 1ஆம் புக்கர் ஆகியோரால் இந்த பகுதி வந்து கைப்பற்றப்பட்டு இந்த தொண்டை மண்டலம் வந்து விஜயநகர் பேரரசுக்கு கீழே வந்து வருது. விஜயநகர ஆட்சியாளர்களால் மாகாணத்தின் வெவ்வேறு பகுதிகள் சுதந்திரமாக ஆள்வதற்கு நாயக் என்று அழைக்கப்படும் தலைமை பிரதிநிதிகளால் நியமிக்கப்படுறாங்க. அப்போதைய சென்னை நகரத்தின் பொறுப்பாளராக இருந்த 3ஆம் வேங்கடா என்பவரோட தலைமையின் கீழே இயங்கிய தமர்லா வேங்கடாபதி நாயக் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக வந்து இருக்கிறாரு. 1639ஆம் ஆண்டில் வந்து கூவம் ஆற்றுக்கும் எழும்பூர் ஆற்றுக்கும் இடைப்பட்ட ஒரு சிறிய நிலப்பகுதியை வந்து ஆங்கிலோருக்கு வந்து வணிக நோக்கத்திற்காக வந்து வழங்கப்படுது.
இந்த நிலத்துல தான் உள்ள ஒரு சின்ன பகுதியை வந்து வணிக நோக்கங்களுக்காக புனித ஜார்ஜ் கோட்டை வந்து நிறுவவும் படுது. மதராசப்பட்டினம் என்று அழைக்கப்படும் அந்த பழைய பகுதி இதோட வடக்குல வந்து அமைஞ்சிருக்கு. இதோட இடைப்பட்ட அந்த வடக்கு பகுதிகளில் விரைவாக புதிய குடியேற்றங்கள் மற்றும் வீடுகள் வந்து உருவாக்கப்பட்டு இரு நகரங்களும் கிட்டத்தட்ட ஒரே நகரமாக வந்து மாறுது. குடியேற்றத்தின் அதிகாரப்பூர்வமான மையமாக இந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டை நியமிக்கப்பட்டாலுமே ஆங்கிலேயர்கள் வந்து மெட்ராஸ் பட்டினம் என்ற பெயரில் தான் வந்து அந்த நகரத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஜெனரல் மிர் ஜும்லா தலைமையிலான கோல்கொண்டா படைகள் 1646 சென்னையை வந்து கைப்பற்றுறாங்க. சென்னை மற்றும் அதோட சுற்றி உள்ள பகுதிகள் வந்து அவங்களோட வசத்துக்கு வந்து போகுது. 1687 கோல்கொண்டா வந்து வீழ்ச்சியும் அடையுது. அதுக்கப்புறம் இந்த பகுதி வந்து டெல்லியில் உள்ள முகலாய பேரரசர்களோட ஆட்சிக்கு கீழே வருது. 17ஆம் நூற்றாண்டோட இறுதியில் கவர்னர்களோட ஆட்சிக்கு கீழே இந்த சென்னை வந்து வருது. 1693 உள்ளூர் நவாபுகளால் தண்டையார்பேட்டை, புருஷைவாக்கம், எழும்பூர் போன்ற நகரங்கள் வந்து ஆங்கிலேய நிறுவனத்திற்கு கீழே, அதாவது அவங்களுக்கு கீழே வந்து வருது. 1698 தமாஸ் பிட் அப்படிங்கிறவர் வந்து சென்னையோட ஆளுநராக வந்து பொறுப்பேற்கிறாரு. 16 ஆண்டுகள் வந்து தொடர்ந்து வந்து இவர் பதவியில் இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் தான் வர்த்தகம் வந்து வளர்ச்சி அடையவும் ஆரம்பிக்குது. சென்னை வந்து செல்வம் கொளிக்கும் நகரமாக வந்து மாறுது. 1708 வந்து திருவெற்றியூர், வியாசர்பாடி, கத்திவாக்கம், நுங்கம்பாக்கம் போன்ற பகுதிகள் வந்து ஆங்கிலேயருக்கு வந்து இலவச பரிசா வந்து வழங்கப்படுது. 1735 சிந்தாரிப்பேட்டையும் 1742 வெப்பேரி, பெரம்பூர் போன்ற பெரியமேடு போன்ற பகுதிகளும் வந்து ஆங்கிலேயருக்கு வந்து அன்பளிப்பாக வந்து வழங்கப்படுது. நிக்கோலஸ் மோர்ஸ் அப்படிங்கிறவர் 1744 இருந்து 1746 வரைக்கும் ஆளுநராக இருக்கிறாரு. இவரோட இந்த காலகட்டத்தில் தான் இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் இடையே வந்து போர் வந்து வருது. அதுக்கப்புறம் 1744 பிரான்ஸ் படையினரால் கைப்பற்றவும் படுது. அதுக்கப்புறம் ஐஎன் லா ஷேப்பாலோட சமாதான ஒப்பந்தத்தோட படி சென்னை வந்து 1749 ஆங்கிலேயர்களால் மறுபடியும் மீட்டெடுக்கப்படுது. ஜார்ஜ் பிகோட் அப்படிங்கிறவர் 1755 1763 வரைக்குமே ஆளுநராக வந்து இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் தான் வர்த்தக கழகங்கள், கோட்டைகள், அதுக்கப்புறம் தொழிற்சாலைகள் இதெல்லாமே வந்து ஒரு அதிகாரம் கொண்ட வர்த்தகமாக மாறுது. 1767 சார்லஸ் போச்சியர் அப்படிங்கிறவரை ஆளுநராக வராரு. இவரோட காலகட்டத்தில் தான் ஹைதர் அலி மைசூர் பேரரசை வந்து கைப்பற்றுறாரு. நவாபுகள் வந்து ஒரு பெரிய இராணுவத்தை பராமரிக்க போதிய வருவாய் இல்லாததுனால கர்நாடகத்தோட ஆளுமை வந்து சென்னை அரசாங்கத்தோட பொறுப்புக்கு வந்து வருது. 1763ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் பெறப்பட்ட செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை ஜாகிர் என்ற இராணுவ பராமரிப்பு தளமாக அழைக்கப்படுது. 1781 லார்ட் மகத்னி அப்படிங்கிறவர் சென்னை அரசாங்கத்தை வந்து பொறுப்பேற்கிறாரு. இவரோட காலத்தில் தான் சென்னை வந்து ஒரு முக்கியமான கடற்படை தளமாக வந்து மாறுது. இப்படி தான் தென்னிந்தியாவில் வந்து ஆங்கிலேயர்களோட மேலாதிக்கம் வந்து நிலைநிறுத்தப்படுது. 1803 இருந்து 1827 வரைக்குமே சர் எட்வர்ட் எலியட் என்பவர் தான் வந்து சென்னையோட முக்கிய ஆளுநராக இருக்கிறாரு. 1814 மன்னோராவை வந்து சென்னையோட மாகாணத்தோட நீதித்துறை ஆணையத்தோட தலைவராக வந்து நியமிக்கப்படுறாங்க. சர் தாமஸ் முன்ரோ 1820 ஆளுநராகி 1827 வரைக்குமே அப்பதவியில் வந்து இருக்கிறாரு. இவர் வந்து அவரால் முயன்ற வரைக்குமே வந்து கல்வி அறிவை வந்து பெருக்கிறதுக்கு வந்து முயற்சி செய்கிறாரு. இவரால் வந்து ஒரு பொது கல்வி வாரியம் வந்து நிறுவவும் படுது. 20ஆம் நூற்றாண்டில் வந்து சென்னையில் வந்து முதல் ஆளுநராக லார்ட் அம்பதல் அப்படிங்கிறவர் வந்து வராரு. 1906 இருந்து 1911 வரைக்குமே சர் ஆர்தர் லா என்பவர் வந்து வராரு. 1912 இருந்து 1919 வரைக்கும் லார்ட் பென்ட்லாண்ட் அப்படிங்கிறவர் வந்து ஆளுநராக வந்து பதவி வகிக்கிறாரு. அதுக்கப்புறம் 1934 இருந்து 1936 வரைக்கும், அதாவது ஒரு சிறிது காலத்துக்கு வந்து சர் எம்.டி. உஸ்மான் சாஹிப் மற்றும் சர் கே. வெங்கடா ரெட்டி நாயுடு இவங்க 2 இந்தியர்களும் வந்து சென்னை ஆளுநராக வந்து நியமிக்கப்படுறாங்க.
அதுக்கப்புறமா 1937 சி ராஜகோபாலாச்சாரி அவருங்க வந்து அமைச்சரவையோட அந்த 2 வருடங்களுக்கு வந்து ஆட்சியில் வந்து இருக்கிறாங்க. 1947 ஆகஸ்ட் 15 ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவை விட்டுட்டு செல்றாங்க. ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு செய்ததை விளக்கும் ஒரு நினைவு சின்னமாக வந்து சென்னை வந்து திகழுது.